ஹலோ ஸ்டூடெண்ட், சிபிஎஸ்சியினுடைய 9th மேக்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எண்ட் ஆஃப் சாப்டர் எக்ஸசைசஸ் ஃபர்ஸ்ட் 3 சம்ஸ் 3 சொல்யூஷன்ஸ் வீடியோல சொல்றேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. வாட் ஆர் த எக்ஸ் கோஆர்டினேட் அண்ட் ஒய் கோஆர்டினேட் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த டூ ஆக்சிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு ஆக்சிஸும் வந்து இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட் இருக்கக்கூடிய எக்ஸ் கோஆர்டினேட் என்ன, ஒய் கோஆர்டினேட் என்னன்னு கேட்குறாங்க. ரெண்டு ஆக்சிஸும் வந்து இன்டர்செக்ட் ஆகக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பாயிண்ட் ஆர்ஜின் தான். ஆர்ஜினுடைய எக்ஸ் கோஆர்டினேட் 0, ஒய் கோஆர்டினேட் 0. ஸோ த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து என்னவா இருக்குன்னா 0,0 இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாயிண்ட் டபிள்யூ ஹாஸ் எக்ஸ் கோஆர்டினேட் ஈக்குவல் டு -5 எடுத்துருக்காங்க. ஒரு பாயிண்ட் 5 இருக்கு, அதனுடைய எக்ஸ் கோஆர்டினேட் வந்து -5க்கு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. Can you predict the coordinate of point H which is on the line through W parallel to the y-axis? Y-axisக்கு parallel இருக்கிற மாதிரி இந்த இதனுடைய x coordinate -5 அப்படின்னா இந்த இடத்துல எங்க வேணாலும் அந்த பாயிண்ட் இருக்கலாம். சரிங்களா? இந்த பாயிண்ட் W x coordinate வந்து -5ன்னு எடுத்திருக்கிறாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு லைன் டிரா பண்ணணும். அது வந்து y-axisக்கு பேரலா டபிள்யூங்கிற பாயிண்ட் வழியா நம்ம வந்து டிரா பண்ணணும். சரிங்களா? ஸோ இதுக்கு பேரலா டபிள்யூ வழியா ஒரு லைன் நம்ம டிரா பண்றோம். இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஹெச்ங்கிற பாயிண்ட் இந்த லைன் மேல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஹெச்ங்கிற பாயிண்ட் இந்த லைன் மேல எங்க வேணாலும் இருக்கலாம், எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். ஸோ ஹெச்னுடைய எக்ஸாக்ட் லொகேஷனை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ வி cannot predict the coordinates of point H. சரிங்களா? ஆனா இது எந்த குவாட்ரண்ட்ல இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியும். ஒன்னும் வந்து செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கலாம், இல்லைன்னா தேர்ட் குவாட்ரண்ட் இருக்கலாம். The H may lie in either second quadrant or third quadrant. ஸோ ஆன்சர் எப்படி எழுதிக்கலாம்னு பாருங்க. சிங்கிற பாயிண்ட் வந்து எங்க இருக்குன்னு நம்மளால வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனா பாயிண்ட் ஹெச் வந்து ஒன்னா வந்து செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கும், இல்லைன்னா தேர்ட் குவாட்ரண்ட் இருக்கு. இதுதான் இதோட ஆன்சர். கொடுக்கம் பாருங்க. கன்சிடர் த பாயிண்ட்ஸ் R3, 0, A 0, -2, M -5, -2 and P -5, 2 கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட்ஸை வந்து அப்படியே சொல்லியிருக்கிற ஆர்டர்லயே ஜாயின் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணி நாளைக்கு ஜாயின் பண்ணிருக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு ஷேப் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதுல இருந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா 2 sides of run that are perpendicular to each other. இதுல 4 சைட்ஸ்ல வந்து ஒரு 2 சைட்ஸ் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு பெர்பெண்டிகுலரா இருக்குது. அது ரெண்டு எந்த சைடுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு சைடுக்கு இருக்கக்கூடிய ஆங்கிள் 90 டிகிரியா இருக்கிறதுனால இது ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு பெர்பெண்டிகுலரா இருக்கு. ஸோ 2 sides of ramp that are perpendicular to each other are PM and AM. சரிங்களா? அடுத்தது செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா one side of ramp that is parallel to x-axis. parallel to x-axisக்கு parallelஆவும் ஒரு சைடு இருக்கு, y-axisக்கு parallelஆவும் ஒரு சைடு இருக்கு. x-axisக்கு parallelஆ இருக்கக்கூடிய சைடு AM, y-axisக்கு parallelஆ இருக்கக்கூடிய சைடு PM. சரிங்களா? தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா மைனஸ் ரெண்டு பாயிண்ட்ஸ் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு மிரர் இமேஜஸா இருக்கு. அது என்ன பாயிண்ட்ஸ், எந்த ஆக்சிஸ் அது வந்து அந்த மாதிரி மிரர் இமேஜஸ் கொடுக்குதுன்னு கேக்குறாங்க. ஸோ -5, -2வும் 5, 2வும் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனால இந்த 2 பாயிண்ட்ஸ் தான் ஒண்ணுக்கு ஒண்ணு மிரர் இமேஜஸா இருக்கும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் தான் அது மாதிரியான ஒரு ஆக்சிஸ். நம்பர் 4 பாத்தீங்கன்னா என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. பிளாட் பாயிண்ட் Z 5, -6 அந்த கார்ட்டீசியன் பிளேன் கொடுத்துருக்காங்க. கார்ட்டீசியன் பிளேன் நான் இங்கே ரஃபா டிரா பண்ணியிருக்கேன். இதுல இசட்டுங்கிற ஒரு பாயிண்ட் 5, -6ங்கிற இடத்துல மார்க் பண்ண சொல்லிக்கிறாங்க. எக்ஸ்ல 5, ஒய்ல -6. இசட்டுங்கிற பாயிண்ட் 5, -6 நான் இங்க மார்க் பண்ணியிருக்கேன். இந்த பாயிண்ட்ஸ்ல இருந்து இதை வந்து ஒரு ஒன் ஆஃப் த பாயிண்டா வச்சுக்கிட்டு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நீங்க கன்சிடர் பண்ணி அதனுடைய 3 சைட்ஸ்னுடைய லென்த்தை வந்து மெஷர் பண்ண சொல்லியிருக்கோம். பண்ணணும்னா நம்ம நான் இப்படி டிரா பண்ணிக்கிட்டு நீங்க இப்படிதான் டிரா பண்ணுங்கிறது இல்லை, இங்க வச்சுட்டு கீழே கூட டிரா பண்ணலாம், இல்ல இந்த பெர்பெண்டிகுலர் வச்சுட்டு இப்படி டிரா பண்ணலாம். இதை ஒரு பாயிண்டா இருக்கிறதுனால இதுவுமே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இப்படி கூட வந்துடும். ஒரு இது வந்து ஆன்சர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆன்சர் வரும். நம்ம ஒன் ஆஃப் த ஆன்சர் தான் உங்களுக்கு கண்டுபிடிக்க போறேன். ஸோ இப்படி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கேன். அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட நேம் என்ன சொல்றாங்கன்னா IZN கொடுத்துருக்குறாங்க. இப்ப நம்ம என்ன உள்ள பண்ணணும்னா IN, NZ, IZங்கிற 3 சைட்ஸ்னுடைய லென்த்தை மெஷர் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதனுடைய லென்த்தை நம்ம கண்டுபிடிக்கலாம். லென்த் ஆஃப் தி சைடு IN. இந்த லென்த் ஆஃப் INக்கு நீ ஃபார்முலா எதுவுமே யூஸ் பண்ண வேண்டியதில்லை. இது y-axis மேலதான் இருக்கிறதுனால ஒவ்வொரு யூனிட் மொத்தமா எவ்வளவு யூனிட் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அதனுடைய லென்த் தெரிஞ்சிருக்கு.
டோட்டலா 6 யூனிட்ஸ் தள்ளி இங்க இருக்கிறதுனால the length of n என்னன்னா 6 யூனிட்ஸ் தான் இதனுடைய லிமிட். சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்தது எதனுடைய லென்த் ஃபைண்ட் பண்ண போறோம்னா nz னுடைய லென்த் ஃபைண்ட் பண்ண போறோம். nz பாத்தீங்கன்னா parallel to x axis இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து இங்க என்ன லென்த் இருக்குன்னு அது எதுவும் x axis இருக்கு. ஸோ டோட்டலா 5 யூனிட்ஸ் லென்த்ல 5 யூனிட்ஸ் தள்ளி தான் இந்த இசட்டுங்கிற பாயிண்ட் இருக்கிறதுனால இந்த பாயிண்ட் கூடிய எக்ஸ் கோஆர்டினேட் 5 தானே. ஸோ 5 யூனிட்ஸ் தள்ளி தான் இருக்கு. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவா இருக்குன்னா 5 யூனிட்ஸ் இருக்கு. சொல்லுங்க லென்த் ஆஃப் nz என்னன்னா 5 யூனிட்ஸ். இப்போ நம்ம இதோட லென்த் ஃபைண்ட் பண்ணோம்னா ஐஇசட்டோட லென்த் ஃபைண்ட் பண்ணணும். இந்த இது வந்து நம்மளுக்கு பெர்பெண்டிகுலரா இல்லை, அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் ஒய் ஆக்சிஸ்க்கும் பேரலா இல்லை. ஸோ இது வந்து நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square ஃபார்முலா. இப்போ நம்ம எந்தெந்த பாயிண்ட்டுக்குரிய டிஸ்டன்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம்னா ஐயுக்கும் இசட்டுக்கும் தான் ஃபைண்ட் பண்ண போறோம். ஸோ ஐ இசட்டை எடுக்கிறதுனா ஐ வந்து 0,0, இசட் வந்து 5,-6. இதுல இது x1 இது y1 ஆகும், இதை x2 y2 ஆகும் கன்சிடர் பண்ணிப்பேன். ஸோ நம்ம டிஸ்டன்ஸ் எது ஃபைண்ட் பண்ண போறோம்? டிஸ்டன்ஸ் ஐ இசட் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க. x2 ஓட வேல்யூ 5 minus x1 ஓட வேல்யூ 0 the whole square plus y2 ஓட வேல்யூ -6 minus y1 ஓட வேல்யூ 0 the whole square. So equal to 5 minus 0 னா 5 square plus minus 6 minus 0 னா -6 square. So -6 square. சரிங்களா? So 5 ஓட ஸ்கொயர் எவ்வளோனா 25 plus -6 ஓட ஸ்கொயர் எவ்வளோனா +36. ஸோ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுங்க. அப்படின்னா √61 வருது. ஸோ √61 யூனிட்ஸ் அப்படிங்கிறத எதோட லென்த் அப்படின்னா the length of IZ. the length of IZ எவ்வளோனா √61 யூனிட்ஸ்ங்கிறத இதோட ஆன்சர். இதே மாதிரி நீங்க வேற ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணீங்கன்னா அதனுடைய 3 சைட்ஸ்னுடைய லென்த் வேற ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி 5th கொஸ்டினுக்குரிய சொல்யூஷன் ஆல்ரெடி இங்க எழுதி இருக்கா பாருங்க. என்ன கொஸ்டின் என்னன்னா what would a system of coordinates be like if we did not have negative numbers? நெகட்டிவ் நம்பர்ஸே இல்ல அப்படின்னா சிஸ்டம் ஆஃப் கோஆர்டினேட்ஸ் எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. நெகட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் இல்லைன்னா அது கோஆர்டினேட் சிஸ்டம்ல வந்து ஒன்லி ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் மட்டும்தான் இருக்கு. அப்போ அதனுடைய ஆக்சிஸ் வந்து 0,0 ஸ்டார்ட் ஆகி ரெண்டு சைடும் பாசிட்டிவ் டைரக்ஷன்ஸ்ல மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஆக்சிஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுமோ தவிர நெகட்டிவ் சைட்ஸ் வராது. நெகட்டிவ் நம்பர்ஸே இல்லைங்கும் போது எக்ஸ் ஆக்சிஸ்னுடைய எக்ஸ் ஆக்சிஸ்லயும் நெகட்டிவ் வராது, ஒய் ஆக்சிஸ்லயும் நெகட்டிவ் வராது. அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் மட்டும்தான் வரும். இப்போ பாசிட்டிவ் நம்பர்ஸை மட்டும்தான் உங்களோட பிளாட் பண்ண முடியும், வேற எதையுமே பிளாட் பண்ண முடியாது. ரெண்டாவது என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா ஒரு சிஸ்டம் ஆலோ ஆஸ் டு லொகேட் ஆல் த பாயிண்ட்ஸ் ஆன் 2D பிளேன். 2D பிளேன்ல இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸையும் வந்து இந்த மாதிரியான ஒரு ஆக்சிஸ் இருந்ததுன்னா, அதாவது நெகட்டிவ் நம்பர்ஸே இல்லாம ஆக்சிஸ் டிரா பண்ணனா அதுல 2D பிளேன் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸையும் மார்க் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. கண்டிப்பா முடியாது. நோ. A standard 2D plane extends infinitely in all 4 directions. ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய ஒரு 2D பிளேன் பாத்தீங்கன்னா 4 டைரக்ஷன்ஸ்லயுமே வந்து அதனுடைய ஆக்சிஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே போகுது. நெகட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் இல்ல அப்படின்னா நம்மளால வந்து ஒய் ஆக்சிஸ்க்கு லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸையும் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பிலோ இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸையும் மார்க் பண்ணவே முடியாது. ஸோ நெகட்டிவ் நம்பர்ஸ் இல்லாம நம்ம 2D பிளேன்ல பாயிண்ட்ஸ் எல்லா பாயிண்ட்ஸையும் மார்க் பண்றதுங்கிறது இம்பாசிபிள். தேங்க்யூ.